பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு வருதுன்னா கண்டிப்பாக வளர்ந்துட்டு வருது. இப்போ பாஜகவோட ஒரே நோக்கம் கூட்டணி அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல பாஜக வந்து 2வது இடத்துக்கு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதிமுக பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணல டாஸ்மாகில். இன்ஃபேக்ட் ஒரு முக்கியமான பாஜக தலைவர் கிட்ட சொன்னார், திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்துருச்சுப்பா. அதிமுக வந்து ஏன்னா டாஸ்மாக்னு வந்தாலே முந்தைய அதிமுக அரசாங்கம் மாட்டிக்கிறது வாய்ப்பு உண்டு. தாவேகா தலைவர் விஜய் அவர்களையும் வந்து ஒரு வார்த்தைகள்லாம் கொஞ்சம் விமர்சனம் விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ஆவேசமாக தான் பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும் உங்களுடைய கருத்து என்ன? அண்ணாமலை கோவம் வருது, இயற்கை தான். இடுப்பு பிடிச்சி கிள்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகனு தோன்றது. ஏன்னா விஜய் ரியல் லைஃப்ல இடுப்பு பிடிச்சிக்கலனாலும் நீங்க சொல்லலாம். அதே நேரத்தில் விஜயோட அரசியலை வந்து அண்ணாமலை என்ன குற்றம் கண்டுபிடிச்சாலும் அது தவறே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆவேசமாக பேசுறாரு. இந்த தலைவராக நான் மீண்டும் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த விஷயம் எல்லாமே பண்ணிட்டு அவரோட இருப்பை காட்டிக்கிறாரா அண்ணாமலை? இருக்கலாம். ஏன்னா அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து பாஜக 2ஆம் கட்ட தலைவர் பல பேர் லைக் பண்ணுற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். உணர்ச்சியில் பேசுகிற வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்காது. ஸோ அந்த உட்கட்சியில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் பல மாநிலங்களில் பாஜகவோட தேசிய தலைவரை இது வரைக்கும் போடல. நட்டா வந்து இன்டரிம் பிரசிடென்ட்டாக தான் இருக்காரு. ஓகே, இப்போ அவரே விமர்சனம் வச்சு என்னன்னா, விஜய் வந்து திமுகவின் பி டீம் அப்படின்னு வந்து விமர்சனம் வைக்கிறாரு. விஜயால் என்ன பாதிப்பு வரும்னு பார்க்கணும். இப்போ விஜய் அதிமுக கூட்டணி சேர்ந்ததுன்னா பாஜக ஆபத்துன்னா கண்டிப்பாக ஆபத்து. டிஎம்கேவும் மனசார என்ன நினைக்குதுன்னா விஜயும் அதிமுக கூட்டணி போனால் நல்லது அப்படின்னு நினைக்குது. பாஜக என்ன பண்ணுது, விஜயும் அதிமுகவும் சேர விடாதபடி தடுக்கிறதுக்கு என்ன வேலையை அந்த வேலையை முட்டிக்கட்ட பண்ணி ஒரு ஒய் கேட்டகரி கொடுத்து நான் தான் உங்களுக்கு க்ளோஸுங்க. ஏன்னா இப்போ திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குமான்னு தெரியல. திமுக கூட்டணியிலே நல்ல சில கட்சிகள் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த கோவப்படுவார்னு தெரிஞ்சே இந்த வார்த்தையை திரும்ப பேசியிருக்காருன்னா பாஜகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்க போகுது? பாஜக இந்த போராட்டத்தில் ருசி கண்டிருக்கு. ஸோ இந்த போராட்டத்தை கைவிட மாட்டாங்க, திருப்பி தொடருவாங்க. 26ஆம் தேதி போராட்டம் மிகப்பெரிய லெவலில் பண்ணுவாங்க. செந்தில் பாலாஜியோட ஆதிகால ஸ்டேட்மெண்ட்லேருந்து எப்படி அதிமுகவில் ஊழல் பண்ணாங்கிற வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்ததே சசிகலா தான் நான் கேள்விப்படுறேன். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக பாஜக வந்து முந்தைய விட இப்போ சிறப்பாக செயல்படுறாங்க. ஒரு நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்க வந்து இப்போ எதிர்கட்சியாக வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் வருது. இன்னொன்று வந்து திமுக வந்து பாஜகவை பார்த்து பயப்படுது அப்படிங்கிற விஷயம் தான் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த நடைபாடுகள் எப்படி இருக்குது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு வருதுன்னா கண்டிப்பாக வளர்ந்துட்டு வருது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு வருது. அவங்க போர்க்குணமும் அதிகமாகிட்டு வருது. திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இப்போ பாஜகவோட ஒரே நோக்கம் பிரதான எதிர்கட்சியாக வந்தால் போதும், நம்ம அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளிட்டு 2வது இடத்துக்கு நம்ம வந்துடணும். அது ஒரே கொள்கை தான் அவங்களுக்கு. அடுத்த தேர்தல் அப்புறம் பார்த்துக்கலாம், கூட்டணி அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல பாஜக வந்து 2வது இடத்துக்கு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதற்கு உண்டான முயற்சிகள் தான் இந்த நடவடிக்கைகள். பார்த்தீங்கன்னா அதிமுக பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணல டாஸ்மாகில். இன்ஃபேக்ட் ஒரு முக்கியமான பாஜக தலைவர் கிட்ட சொன்னார், திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்துருச்சுப்பா. அதிமுக வந்து திசை திருப்பறதுக்கு தான் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது. ஏன்னா 2 நாள் அதை பற்றி பேசுவாங்க, டாஸ்மாக் பற்றி பேசக்கூடாதுன்னு. ஏன்னா டாஸ்மாக்னு வந்தாலே முந்தைய அதிமுக அரசாங்கம் மாட்டிக்கிறது வாய்ப்பு உண்டு. அதனால் அவங்க திருண்டுக்கு தேல் கொட்டின மாதிரி அமைதியாக இருக்காங்க. இப்போ அவங்க நம்மளும் மாட்டிக்கு போகிறோம், நம்ம இதை மாட்டினா என்ன பண்ணுறது பயந்துட்டு பயமுட்டு இருக்காங்க. பாஜக அந்த கவலை கிடையாது. ஏன்னா அவங்க ஆட்சியை செய்யலை, அவங்களுக்கு டாஸ்மாக் சம்மந்தம் இல்லை. ஸோ துணிஞ்சு கையில் எடுத்த பாஜகனால இப்போ பாஜகவோட இமேஜ் உயர்ந்துட்டு வருதாலும் தமிழ்நாட்டில் உயர்ந்துட்டு வருதுன்னு கண்டிப்பாக கணக்கு காட்ட முடியும். அதே நேரத்தில் அதிமுக கடமையை தவறிட்டுதான்னா கண்டிப்பாக தவறிடுது. ஏன்னா திசை திருப்பி விடுறது வழியாக டாஸ்மாக் எழுதி பெரிய லெவலில் போராட்டம் நடத்திருந்தீங்கன்னா அதுக்கு நல்ல பேர் வந்திருக்கும். எந்த விதமான போராட்டத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் விட்டாங்க. ஆகவே பிரதான எதிர்கட்சியாக பாஜக வர துவங்கியிருக்கானா கண்டிப்பாக வந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அண்ணாமலை அவர்களும் வந்து கடந்த சில ப்ரெஸ் மீட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் அவர்களையும் வந்து ஒரு வார்த்தைகள்லாம் கொஞ்சம்
விமர்சனம் விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ஆவேசமாக தான் பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்ன? அண்ணாமலை கோவம் வருது இயற்கை தான். ஏன்னா வந்து ஒரு போலீஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் அதிகாரி, முன்னாள் போலீஸ் அதிகாரி நடக்கும் தவறுகளை கண்டு கொதித்தெழுது தப்பு இல்லை. ஆனால் இடுப்பு பிடிச்சிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமோன்னு தோன்றுறது. ஏன்னா விஜய் ரியல் லைஃப்பில் இடுப்பு பிடிச்சிக்கலனாலும் நீங்கள் சொல்லலாம். நடிப்பு ஏங்க தொப்புள்ள பொம்பரம் விட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சினிமாவில். சினிமாங்கிறது ஒரு மாயை, அது எல்லாம் அப்படி தான். எம்ஜிஆர் காலத்துலேயே நம்ம பார்த்துட்டு வரோம். எம்ஜிஆர் வந்து இப்போ பாட்டு சண்டை போடுவார், 1000 பேர் அடிப்பார், சிவாஜி நடிப்பார். அதெல்லாம் வந்து சினிமாக்கள். சினிமாங்கிறது ஒரு ரியாலிட்டி கிடையாது, அது ஒரு மாயை. ஸோ விஜய் கணத்துக்கள்னாலோ தொப்புள் பிடிச்சிக்கல்னாலோ இடுப்புக்கள்னாலோ அது ஒரு நடிப்பு, அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா குஷ்பு கூட தான் பாஜகவில் இருக்காங்க, அவங்களும் ஒரு நடிகை. ஸோ நடிப்புங்கிறது வேற. இப்போ அதே நேரத்தில் விஜயோட அரசியலை வந்து அண்ணாமலை என்ன குற்றம் கண்டுபிடிச்சாலும் அது தவறே கிடையாது. ஏன்னா அரசியல்வாதின்ற முகத்தில் அவருடைய தவறுகளை கண்டுபிடிக்கிறதுங்கிறது அண்ணாமலைக்கு முழு சுதந்திரம் உண்டு, முழு உரிமை உண்டு. ஆனால் கொஞ்சம் எல்லை மீறி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோன்றது என்னோட கருத்து. இந்த மாதிரி ஒரு ஆவேசமாக பேசுகிறாரு. இதையும் தாண்டி வந்து இப்போ நீ வந்து அந்த தலைவர் பொறுப்பு வந்து முடிஞ்சிருச்சு, நீ வந்து தலைவரை வந்து மீண்டும் நியமிக்கப்படலை. அப்படிங்கும்போது இந்த தலைவராக நான் மீண்டும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் எல்லாமே பண்ணிட்டு அவரோட இருப்பை காட்டிக்கிறாரா அண்ணாமலை? இருக்கலாம். ஏன்னா ஆக்ரோஷமாக அண்ணாமலை செயல்படுறதுக்கு காரணமே 2ஆம் கட்ட தலைவர்லாம் அந்த பதவி குறி வைக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது பாஜக தலைவர்களே சொல்கிறாங்க. வானதி சீனிவாசன் அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது அண்ணாமலை இந்த மாதிரி பேசியிருக்காங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி கேட்கும்போது நீங்கள் போய் அண்ணாமலை அவர்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு முன்னாடி எந்த கேள்வி கேட்டாலும் அவர் பேசினது சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க இந்த விஜய் விஷயம் பேசும்போது தலைவர்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு தள்ளி விடுறாங்களே. ஆமாம், இது வந்து அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து பாஜக 2ஆம் கட்ட தலைவர் பல பேர் லைக் பண்ணுற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அவர் வந்து சீமான் மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். உணர்ச்சியில் பேசுகிற வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்காது. அண்ணாமலை வந்து வேண்டுமென்றே விஜயை அவமானப்படுத்தணும்னு பேசுங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஒரு உணர்ச்சிகரமாக பேசும்போது வார்த்தை வந்துடும், ஸ்லிப் ஆஃப் த டங்னு சொல்லுவாங்கல்ல, வாயா வார்த்தையை டக்குன்னு வாயிலேருந்து வந்துடும். அதை வந்து பெருசு பண்ணக்கூடாது. பேசுறது தப்பு தான். நான் வந்து அண்ணாமலை பேசுறது ஆதரிக்கலை, ஆனால் அது பெருசு பண்ணாமல் கடந்து போகணுங்கிறது தான் இவங்க 2ஆம் கட்ட தலைவர் சொல்கிறாங்க. அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இவங்க கமெண்ட் பண்ணி அது வேறு மாதிரி பெருசாகக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால அவரே கேளுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இது வந்து இது பெருசு பண்ண வேண்டியது இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஓகே, அந்த இருப்பை வந்து நிலைநாட்டிக்கு தான் இந்த விஷயம்லாம் பண்ணுறாரா? இது என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக தலைவர் போடலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். வெஸ்ட் பெங்காலில் சுவேந்து அதிகாரிக்கு அப்புறம் யாருமே தலைவரை போடல. பல மாநிலங்கள் பாஜக உட்கட்சி தேர்தலில் முழுமை பெறலை. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மண்டல், மாவட்டம், மாநில தலைவர் அப்படி தான் வரணும். பூத் லெவல்லே இன்னும் தேர்தல் முடியல, அதுக்குள்ளே மாவட்ட தலைவர் போட்டாங்க. மாவட்ட தலைவர் அனௌன்ஸ் பண்ணாங்க, பதவி ஏற்கல. ஸோ அந்த உட்கட்சியில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு. அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் பல மாநிலங்களில். ஆனால் அண்ணாமலை பதவிக்கு ஆபத்து வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை கொடுக்கப்பட்ட மேண்டேட்டு 2026 வரைக்கும் நீங்கள் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கப்பட்டது. அது நடுவில் எடுக்கிற அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணாமே இருக்காங்க. அப்படியே இல்லை, அது என்ன காரணம்னா இந்த உட்கட்சி தேர்தல் நடைமுறைகள்லாம் வந்து டிலே ஆகிட்டு வருது. இப்போது மண்டல் தேர்தல் முடியல, மாவட்ட தலைவர் தேர்தல் முடியல, சில தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சிலது அனௌன்ஸ் பண்ணல. இப்போ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் 6 மாதமே காலியாக இருக்குங்க. பாஜகவோட தேசிய தலைவரை இது வரைக்கும் போடல. நட்டா வந்து இன்டரிம் பிரசிடெண்ட்டாக தான் இருக்கார். அது மாமாஜி வருவானாங்க, அவர் வருவானாங்க, ஸ்மிருதி இரானி வருவானாங்க, யாருமே போடல. ஸோ பாஜக கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதான்னா ஸ்லோவாக போகிறது. இதனால் அண்ணாமலை பதவிக்கு ஆபத்து வருமான வாய்ப்பு கம்மின்னு தான் தோன்றுது. ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சு நீங்கள் முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக, எதிர்கட்சி தலைவராக, வாட்டவர் வந்துருங்க அப்படின்னு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்லேருந்து நடுவில் பிடுங்குற அளவுக்கு அண்ணாமலை ஏதாவது தப்பாக நடந்தாரான்னா தப்பாக நடக்கலை. ஏதாவது சரியாக திறம்பட செயல்படலை என்ன காட்டிங்கன்னா அதுவும் அந்த மாதிரி ஒன்றும் வாய்ப்பு இல்லை. நல்லா சிறப்பாக செயல்படுறார். ஆகவே தேசிய தலைவர் அறிவிப்பு வந்த உடனே மற்ற மாநிலங்கள் தலைவர் வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, இப்போ அவரே விமர்சனம் வச்சு என்னன்னா விஜய் வந்து திமுகவின் பி டீம் அப்படின்னு வந்து விமர்சனம் வைக்கிறாரு. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன?
விஜய் பாஜகவோட பி டீமா, அதிமுகவோட பி டீமா, திமுகவோட பி டீமான்னு போகிறத விட விஜயால் என்ன பாதிப்பு வருங்கன்னு பார்க்கணும். இப்போ விஜய் அதிமுக கூட்டணி சேர்ந்ததுன்னா பாஜக ஆபத்துனா கண்டிப்பாக ஆபத்து, கண்டிப்பாக ஓட் ஷேர் செதுரும், திருப்பி டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. டிஎம்கேவும் மனசார என்ன நினைக்குதுன்னா விஜயும் அதிமுக கூட்டணி போனால் நல்லது அப்படின்னு நினைக்குது திமுகவும். ஏன்னா அவங்க ஸ்டாலின்லாம் 60 வருஷமாக அரசியலில் இருக்கார், அவருக்கு தெரியாத பாலிடிக்ஸ் கிடையாது. அப்பா கூட இருந்து அரசியலை கரைச்சி குடித்தவர், அவர் அரசியலில் திறம்பட ஒரு செயலாற்றுப்பவர். அவங்களும் நினைக்கிறாங்க பாஜக பக்கம் போடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோன்னு. பாஜக என்ன பண்ணுது, விஜயும் அதிமுகவும் சேர விடாதபடி தடுக்கிறதுக்கு என்ன வேலையை அந்த வேலையை முட்டிக்கட்டை பண்ணி இவர் ஒய் கேட்டகரி கொடுத்து நான் தான் உங்களுக்கு க்ளோஸுங்க, பாருங்கள் உங்கள் உயிர் நான் காப்பாற்றுறேங்க, ஒய் கேட்டகரி கொடுங்க, நீங்கள் எங்கள் பக்கம் வந்து எங்கள் பக்கம் வந்துடுங்க, எங்கள் பக்கம் வராட்டி கூட நீங்கள் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு காங்கிரஸ் ஒரு விசிகா எல்லாம் சேர்த்து 3வது கூட்டணி ஒரு அவியல் மாதிரி இருங்க அப்படின்னு பிளான் பண்ணுது. இதெல்லாம் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நமக்கு ரிசல்ட் தெரியும். என்ன யாருக்குள்ள சேர போகிறாங்க. இன்ஃபேக்ட் பிரேமலதா நேற்றே சொன்னாங்க 26 மார்ச் 16ஆம் தேதி கேளுங்க அப்படின்னு ஒரு வாரம் சொன்னாங்க. ஏங்க 1 வருஷம் கழிச்சா? ஆமாம் 1 வருஷம் கழிச்சு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ரியாலிட்டி. ஏனென்றால் தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாகத்தான் கூட்டணிகள் முடிவு செய்யப்படுமே தவிர அதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி அந்த கூட்டணி நம்மனே மனக்கணக்கு போட்டுக்கலாம், இவர் அவரோட போவார் அவர் இவரோட போவார்னு. அது ரியாலிட்டியாக இருக்காது, வாய்ப்புகள் குறைச்சல். ஏன்னா இப்போ திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குமான்னு தெரியல. திமுக கூட்டணியிலே நல்ல சில கட்சிகள் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 2 நாளைக்கு முன்பு விசிகா தலைவர் திருமாவளவன் பாஜகவை பாராட்டியிருக்கார். ரொம்ப ஒரு விந்தியான ஒரு செயல் அது. இப்போது அதிமுகவை பாராட்டினா கூட ஸ்டாலின் கோவம் வராது, பாஜகவை பாராட்டினா ஸ்டாலினுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்குன்னு தெரியும். அந்த கோவப்படுவார்னு தெரிஞ்சே இந்த வார்த்தையை திரும்ப பேசியிருக்காருன்னா அது பின்னாடி என்ன பின்புலம் என்னங்கிறது யோசிச்சு பார்க்கணும். கூட்டணி தொடர்வாரா, தொடர மாட்டாரா, இல்லை விஜயோட கூட்டணி போவாரா அப்படிங்கிறது. அவரே சொன்னது என்னன்னா கூட்டணி இங்கே தான் இருப்பேன், இன்னும் தொகுதிகள் கொஞ்சம் கூடியில் அதிகமாக கேட்க போறேன்னு சொல்லி இப்படி தான் எல்லாம் சொல்லுவாங்க. கூட்டணியோட இருப்பேன்னு தான் சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் கம்யூனிட்டி இந்த பக்கம் கையெழுத்து போட்டு போகிறத பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் வந்து ஒரே கூட்டணி தலைவர் 4 கூட்டணி தலைவரோட பேசுகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கட்சி 4 கட்சியோட மார்னிங் ஒரு கட்சி, மத்தியானம் ஒரு கட்சி, ஈவினிங் ஒரு கட்சி பேசிட்டு அடுத்த நாள் இன்னொரு கட்சியோட அக்ரிமெண்ட் போட்டதையும் பார்த்துருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் எதுவுமே ஒரு வியப்புக்கூடிய விஷயமா பார்க்க முடியாது. எல்லாமே விந்தைன்னு சொல்ல முடியாது, வேடிக்கையும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு அரசியலே ஒரு வினோதமான அரசியல் நோக்கி போயிட்டு இருக்கு. ஆகவே இது வந்து யாரோட பி டீம் யாரோட ஏ டீம் சொல்கிறத விட யார் கூட்டு சேர்ந்தா யாருக்கு பலம் வரும், யாருக்கு பலவீனம் வரும் அப்படின்னு பார்க்கறது தான் புத்தால்தனம்னு நான் நினைக்கிறேன். டெல்லியில் வந்து இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் நடந்த போது பாஜக வந்து கைது பண்ணியிருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பண்ணலை, ஏன் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம். ஈடி எடுத்த உடனே கைது பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது நம்மளால. ஏன்னா அதுக்கு உண்டான அதுதான் இங்கே நடக்குது. இங்கே வந்து பாஜக போராட்டம் பண்ணுறாங்க, திமுக கைது பண்ணது. இதுவே ஒரு நாடகம் தான், இவங்க 2 பேசி செட்டப் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே. இல்லை, இது நாடகம் இல்லையாங்கிறது வரும் காலங்கள் தான் முடிவு செய்யப்படும். ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு தான் ஏங்க கைதிங்கிறது எப்போ வரும்? இறுதி. இப்போல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கைதை வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குதுங்க. நோ ஜெயில், ஒன்லி பெயில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டே தனி மனித சுதந்திரத்தில் தலையீடு கூடாது அப்படின்னு சொல்கிற காலகட்டங்களில் எப்படி வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்தால் சுப்ரீம் கோர்ட் கடுமையாக கண்டனம் தெரிவிக்குதோ அந்த மாதிரி கைதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து கடுமையாக பார்க்க தொடங்கிடுது இப்போ. ஸோ ஒரு வாரண்ட் இல்லாமல் கைது பண்ணுறதோ, இப்போ புது செக்ஷனில் வந்து அந்த செக்ஷன் இருக்குது, மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு இல்லாமல். இப்போ கூட நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து வானதி சீனிவாசன்கிட்ட போலீஸ் சொன்னாங்களாம், உங்களை வாரண்ட் இல்லாமல் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவுலாம் கைது பண்ணுவோம், நீங்கள் வந்து போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு செக்ஷன் புது பிஎன்எஸ் ஆக்டில் இருந்தால் கூட கைதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஈஸியாக எடுத்துக்கிறது இல்லை. ஆகவே சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கைது தொடரும் அப்படின்னு என்னோட ஒரு யூகமாக நான் கருதுறேன். என்னன்னா பாஜகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்க போகுது, இந்த போராட்டங்களா அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க? பாஜக இந்த போராட்டத்தில் ருசி கண்டிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த போராட்டத்தை கைவிட மாட்டாங்க, திருப்பி தொடருவாங்க. 26ஆம் தேதி போராட்டம் மிகப்பெரிய லெவலில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா திமுக அரசாங்கத்தை குறை சொல்லி பார்த்தாங்க, எடுபடல, ஜனங்கிட்ட போய் சேரல. ஊழல் டாஸ்மாக் அப்படின்னு ஒன்று ரெட்டை குழல் நாயனை மாதிரி
ஒரு பக்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரு பக்கம் பிஜேபி. இப்போ யாராவது கூட சொன்னாங்க, அண்ணாமலை சொன்ன அதே 1000 கோடியை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுதுங்க, அப்போ என்னங்க அர்த்தம்? அண்ணாமலை சொன்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்குதான்? அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. 1000 கோடிங்கிறது குத்து மதிப்பாக சொல்லப்பட்டேன். சொல்றாருல அதானே இல்லை, இவர் ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். போலீஸ் துறையிலே இருந்தவர் அவருக்கு வந்து ஒரு கணிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இட்ஸ் கால்குலேஷன். அந்த கால்குலேஷன் சம்டைம் ஒத்து போகும், சம்டைம் ஒத்து போகாம கூட இருக்கும். இப்போ அண்ணாமலை 100 கோடி சொன்னார், 1000 கோடி சொன்னார். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 2000 கோடி வந்ததுன்னா அண்ணாமலை போய் சொன்னார் அர்த்தம் இல்லை. அவரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னார். அது சொன்னதை தாண்டி வந்துச்சுன்னு எடுத்துக்கலாம். தாண்டி வந்து எக்ஸாக்ட்டா பாயிண்ட்ல வரதுன்னா இங்க விஷயம் இல்லை. இப்போ தாண்டி வந்ததுனால அந்த பாயிண்ட் அடிபட்டு போச்சு. இப்போ 1000 கோடின்னு மட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் சார்ஜ் ஷீட் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம், அண்ணாமலை சொன்ன 1000 கோடி, சார்ஜ் ஷீட்டில் 1000 கோடி, ரெண்டும் எப்படி ஒன்றா சேரும்? அப்போ அண்ணாமலை சொல்லபடி என்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்குதா அப்படின்ற ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டே சொல்லிச்சு 1000 கோடிக்கு மேலே போயிடுச்சுன்னு சொல்லிச்சு. ஸோ அண்ணாமலையோட வாதம் வந்து இங்கே எடுபடாமல் போச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ செந்தில் பாலாஜி மட்டும்தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரா, இல்லை வேறு சில அமைச்சர்களும் தலையிடல் இருக்கா? இது டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியோட துறை. டாஸ்மாக், மின்சாரம், ஆயத்தீர்வை இதெல்லாம் அவரோட டொமைனில் வருது. இதில் துரைமுருகனும் மற்ற அமைச்சர்களும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களாம் கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி. அவங்க மேலே வேறு கேஸ் இருக்கலாம். துரைமுருகன் மேலே வேறு கேஸ் இருக்கலாம், சாத்தூர் அமைச்சர் இன்னொரு அமைச்சர் மேலே வேறு கேஸ் இருக்கலாம், இப்போ KKS மேலே நிறைய கேஸ் அதெல்லாம் அது வேறு. இப்போ ஐ பெரியசாமி மேலே இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பொன்முடி மேலே இருக்குது. ஒரு வழக்கும் வித்தியாசப்படும், ஒரே வழக்குன்னு சொல்ல முடியாது. இந்த டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் அவங்க குறி வைக்கிறது செந்தில் பாலாஜி. அது நல்லா தெரிஞ்சு போன விஷயம். ஏன்னா செந்தில் பாலாஜி தான் இதில் மந்திரி அமைச்சர். செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியாக யார் மீது கை நீளும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தில் யார் இருக்காங்களோ அவங்க மீது பாயறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறேன். இன்னொரு கேள்வினா, அண்ணாமலை தொடர்ந்து செந்தில் பாலாஜியவே இந்த குறி வைக்கிறாரு, அவரையே வந்து தொல்லை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் வருது. செந்தில் பாலாஜி வந்து ஒரு உத்தமர்னு எல்லாம் நினச்சாங்கன்னா இது நீங்கள் சொல்கிற கேள்வி கரெக்டு. செந்தில் பாலாஜிக்கு ஏன் மந்திரி பதவி கொடுக்கப்பட்டது? சசிகலா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 6 மாதங்களாக மத்திய அரசாங்கத்தோட மிக நெருக்கிய கான்டாக்டில் இருக்காங்க. செந்தில் பாலாஜியோட ஆதிகால ஸ்டேட்மெண்ட்லேருந்து எப்படி அதிமுகவில் ஊழல் பண்ணாங்கிற வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்ததே சசிகலா தான் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா பேக்ரவுண்ட்னு ஒன்று உண்டு, இவரோட பின்புலம்னு ஒன்று பார்ப்பாங்க. செந்தில் பாலாஜியோட பின்புலம் மத்திய அரசாங்கத்துக்கு எடுத்து கூறியதே சசிகலா தான். சசிகலா டிடிவியில் இப்போ மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இருக்காங்க. ஸோ சசிகலா வழியாக பல விஷயங்கள் மத்திய அரசாங்கத்துக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் செந்தில் பாலாஜி பற்றி போயிருக்குன்னா அவருடைய பின்புலம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஊழல்லையும் அவர் சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்று சம்மந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லக்கூடாது, சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எது உண்மையை பொய்யுங்க சார்ஜ் ஷீட் வந்தப்போ தான் நமக்கு தெரியும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் மிக்க நன்றி. நன்றி சார்.